உலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். இந்தியாவில் வெளியான முதல் மௌன படத்தையும் அதனை எடுத்தவர் யார் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். தனது பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய செல்வந்தரின் மகன் தாதா சாஹிப் பால்கே தி லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மௌன படத்தை பார்த்தார். அதன் தாக்கத்தில் இருந்து மீள முடியாமல் பால்கே தாமும் அதை போலே படம் எடுக்க முடிவு செய்தார். 1912ஆம் ஆண்டு திரைப்பட தயாரிப்பு நுட்பங்களை கற்றுக்கொள்ள 2 வாரங்கள் லண்டனுக்கு சென்றார். அப்போது அங்கு எடுக்கப்படும் மௌன படங்களின் படப்பிடிப்பு விவரங்கள் மற்றும் அனைத்து விவரங்களையும் சேகரித்து கொண்டு வந்தவர் முதலில் பால்கே பிலிம்ஸ் என்ற பட நிறுவனத்தை நிறுவினார். இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் அமெரிக்காவில் இருந்து திரைப்பட தயாரிப்பு மற்றும் படப்பிடிப்புக்கு தேவையான வன்பொருட்களை இறக்குமதி செய்தார். தனது முயற்சிக்கு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக பால்கே அங்குராட்சி வாட், அதாவது ஒரு பட்டாணி செடியின் வளர்ச்சி என்ற குறும்படத்தினை எடுக்க திட்டமிட்டார். நடிகர்கள் மற்றும் குழுவினரை அழைக்கும் விளம்பரத்தை அன்றைய செய்தித்தாள்களில் வெளியிட்டார். நடிகர்கள் நிறைய பேர் குவிந்தார்கள். ஆனால் பெண் வேடங்களில் நடிக்க பெண்கள் யாரும் வரவே இல்லை. பல இடங்களில் தேடிய பால்கே வருந்தினார். சினிமாவில் நடிக்க பெண்கள் ஏன் வர மறுக்கிறார்கள் என்று யோசித்தவர் பெண் வேடங்களில் சிறப்பாக நடிக்கும் ஆண் நடிகர்களை நடிக்க வைத்து திரைக்கதை, இயக்கம், தயாரிப்பு, வடிவமைப்பு, ஒப்பனை, திரைப்பட எடிட்டிங் மற்றும் திரைப்பட செயலாக்கம் ஆகியவற்றுடன் பால்கே பொறுப்பேற்று கொண்டார். முதலில் தான் எடுக்கப் போகும் படத்தின் முன்னோட்ட காட்சிகளை எடுத்து பார்த்தார். அவை மிக அழகாக வந்ததைக் கண்டு மகிழ்ந்த பால்கே முழு நீள திரைப்படம் எடுக்க விரைவாக செயல்பட்டார். அது என்ன படம் மற்றும் அனைத்து விவரங்களையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.